ஹாய் காய்ஸ், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பூங்கா போயிட்டு நாங்கள் எக்ஸிபிஷன் தான் போகிறோன்னு சொல்லிட்டு. இது பூங்காவுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சாங்லாம் போட்டிருந்தாங்க, நாங்கள் வைப் பண்ணிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். எவ்ரி இயர் சம்மருக்காக போடுறது தான். பட் இந்த டைம் துபாய் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு ஸ்பெஷலாக தீம் பேஸில் ஏதோ போட்டிருந்தாங்க. ஓகே, போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் டிக்கெட்டு. நாங்கள் 2 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். எக்ஸைட்மெண்ட்டோட தான் உள்ளே போயிட்டுருந்தோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டோம். வாவ்! எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே இங்கே. துபாய் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு துபாயில் உள்ள எதுவுமே இங்கே இல்லை. எல்லா பிளேசஸில் உள்ளதுமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மலேசியா ட்வின் டவரு, நெக்ஸ்ட்டு ஈஃபில் டவரு. ஒர்த்து தான், நல்லா தான் இருந்தது. பட் ஏன் துபாய் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்கன்னே எனக்கு புரியவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். சும்மாவே நாங்கள்லாம் ஃபோட்டோ வீடியோ தான் எடுத்துகிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு எடுக்காமலாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது, லைட்டிங்ஸ்லாம் போட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஹவராக ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ இருந்தது இங்கே எடுக்கிறதுக்கு. எல்லாருமே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேனர்ஸ் தான் இருந்தது சுற்றி. அவ்வளோ பேனர்ஸ் இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்தது. தீம் பேஸில் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு. ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஷாப்ஸ் தான் இருந்தது. நான் வந்து இந்த ஷாப்ஸ்க்காக தான் போவேன் எப்போயுமே எக்ஸிபிஷனுக்கு. அந்த ரைட்ஸ்லலாம் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இங்கே. பட் இந்த டைம் ரொம்ப கம்மியான ஷாப்ஸ் தான் இருந்தது. ஓகே, நல்லா தான் இருந்தது. பட் எல்லாமே இந்த கொரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நல்லா குவாலிட்டியாக அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு. ஃபுல்லாகவே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம் இருந்தது, நிறையா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு டாய்ஸு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ டாய்ஸ் வந்துடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ வந்துடுச்சு. நம்ம சைல்ட்ஹுட்டாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் கிட்ஸாகவே மாறிடலாமா அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த சால்ட் வைக்கிறது, இந்த கப்ஸு, பிளேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஒன்றுமே யூனிக்காக தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டிசைன்ஸில் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து ஃபுல்லாகவே டாய் ஷாப் தான். அந்த ஷாப் ஃபுல்லாகவே டாய்ஸ் தான் இருந்தது. நாங்கள் உள்ளேயே போகல, எங்களுக்கு வந்து நீடு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் சும்மா வெளியே அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா அந்த 65க்கு போடுவாங்கள்ல மசாலாஸ்லாம், அதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து ஹேண்ட்பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு 2 மட்டும்தான் இருந்தது. இது எல்லாமே கிட்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸு. கலராக டிசைனாக க்யூட்டாக இருந்தது எல்லாமே. இதெல்லாம் வந்து அடல்ட்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸு. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஓகே தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக், டோட் பேக் அந்த மாதிரி பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்தது. எப்போயுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் திங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது இல்லை இந்த வாட்டி அந்த ஷாப்லாம். இதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பில் வந்து ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து கீச்செயின் ஷாப்பு. கீச்செயினில் ஃபோட்டோ போடுறது வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இது வந்து கேம்ஸு, பீச்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேம்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஃபைனலி 1.5 ஹவர் கழித்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நிறைய ரைட்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு ரைட்ஸ்லலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம் என்ன மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இருந்தது, கொஞ்சம் நியூவாக இருந்தது எல்லாமே. ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாமே கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறையா இருந்தது. கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராம்போலின்னு. இது நல்லாயிருக்கும், குதிச்சு விளையாடுறது ஜாலியாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஷாப் தான் அதெல்லாம். எப்போயுமே அந்த அப்பளம், பஜ்ஜி, பக்கோடா அந்த மாதிரி. பானிபூரியும் இருந்தது. நாங்கள் எதுவும் அவ்வளோவா சாப்பிடல, பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸிபிஷனுக்கு சிக்னேச்சர்னாலே இந்த ராட்டினம் தான். இந்த ராட்டினத்துக்காகவே சைல்ட்ஹுட்லலாம் வருவோம். பட் இப்போலாம் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. முன்னாடியே போயிருக்கோம் அப்படின்றதுனால. இது வந்து ட்ராகன் இதுலேயுமே போயிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து எதுலேயுமே போகல, ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெயின் வந்து நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது.
சூப்பராக இருந்தது பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெயினு. ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்க்லேயே இப்போ வந்துடுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வந்து கிட்ஸுக்காகவே இருந்தது. நல்லா இருந்தது. அவ்வளோ பெருசாக வந்துட்டு க்ரௌட் எதுவும் இல்லை. நார்மலான க்ரௌட் தான் இருந்தது. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த 65 மசாலாஸ்லாம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து 90s கிட்ஸ் மிட்டாயா. எல்லா வெரைட்டியுமே இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இதுதான் நைட் வியூ. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.